ஹாய், விநாயகருக்கு பிடிச்ச இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 100 கிராம் பாசிப்பருப்பை எடுத்து குக்கரில் அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா குழைய வச்சு எடுத்துக்கோங்க. இனிப்புக்காக 100 கிராம் வெல்லத்தை நல்லா பொடிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. இதையை நல்லா கலக்கி நல்லா கொதிக்க விடுங்க. மணத்துக்காக இதில் ஒரு 2-3 ஏலக்காவை இடித்து இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலக்கி கொதிக்க விடுங்க. இது கூட தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி இது கூட ஆட் பண்ணி அதையும் கொதிக்க விடுங்க. கெட்டிப்பதம் வர வரைக்கும் கலக்கிக்கிட்டே இருங்க. கெட்டிப்பதம் வந்ததையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது உள்ளே வைக்கிறதுக்கான பூரணம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சிட்டிகை உப்பு கலந்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கிலோ அரிசி மாவை ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. கெட்டிப்பதம் வர வரைக்கும் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. கெட்டிப்பதம் நல்லா வந்ததும் அதை எடுத்து சப்பாத்தி மாவு பிணையிறது போல் நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதை ஒரு 5 நிமிஷம் மேலே லைட்டாக எண்ணெய் தடவி மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்டான மாவு ரெடியாக இருக்கும். அடுத்து வாழை இலையோ இல்லை ஒரு பட்டர் ஷீட்டோ எடுத்து, வாழை இலைனா லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் ஒரு சின்ன உருண்டை மாவு எடுத்து நல்லா பரப்பி விடுங்க. அதில் பூரணத்தை வச்சு இலையை மூடி எடுத்திங்கன்னா அது ஒரு ஷேப் ரெடி. இது வீட்டில் கொழுக்கட்டை அச்சு இல்லாதவங்க இதே மாதிரி மாவை பரட்டி பூரணத்தை உள்ளே வச்சு உருட்டுற மாதிரியே நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளையும் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஆவியில் வேக வைக்கணுங்க. இட்லி பாத்திரத்தில் இந்த கொழுக்கட்டைகளெல்லாம் வச்சு 8 to 10 நிமிஷம் ஆவியில் நல்லா வேக விடுங்க. சுவையான இனிப்பு கொழுக்கட்டை ரெடி.